ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். ஒரு நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோட வரேன். இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஸ்வீட் பொட்டேட்டோ போலி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சாஃப்டாக சூப்பராகவும் இருக்கும். ரொம்ப டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஈஸியான ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு நம்ம மைதா மாவு எடுத்துக்கலாம். நான் இந்த பவுலில் 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். கடைசியாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நல்லா சாஃப்டாக ஊறி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சு தண்ணி காஞ்சதும் நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா அலசிக்கலாம். அதில் மண் இருக்கும். அலசிட்டு இட்லி பானையில் பிளேட் வச்சு மூடி வச்சுக்கலாம். கரெக்டாக 10-15 நிமிஷம் வேக வைங்க. சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ இதை நல்லா சில்லுன்னு ஆற வைக்கலாங்க. பாருங்கள், கத்தி விட்டதும் ஒட்டாமல் வெளியே வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சில்லுன்னு ஆற வச்சிடலாம். ஆற வச்சு தோலெல்லாம் உரித்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. நான் வாங்கினதில் 2 விதமான ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்திருக்கு. நானே இப்போ தான் பார்த்தேன். ஒன்று பார்த்தா இந்த மாதிரி மஞ்சளாக இருக்குது, இன்னொன்று பார்த்தா கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. ஆனால் டேஸ்ட் என்னமோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. சரி, எல்லாத்தையும் தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா சில்லுன்னு ஆறினதும் இந்த மாதிரி கையிலே மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இதுக்கு வெல்லம் போடணும்னு அவசியம் இல்லை. நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதிலே தித்திப்பு இருக்கும். அதனால் ஒரு 4 இல்லை 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம போலிக்கு மாவு ரெடி பண்ணலாம். மாவு பிசைஞ்சு வச்ச மாவு சூப்பராக சாஃப்டாக உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை கொஞ்சமாக எடுத்துக்கலாம். வாழையில் இல்லைன்னா ஒரு கவர் எடுத்து மேலே எண்ணெய் தடவி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க. எனக்கு வாழை இலை கிடைக்கல. உங்களுக்கு வாழை இலை கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க. பருப்பு வேக வைக்க வேணாம், ஆற வச்சு மிக்ஸி வச்சு அரைக்க வேணாம். இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்தால் சூப்பராக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கவரில் தட்டி இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை நம்ம கலந்து வச்சதை உருண்டையாக உருட்டி இதில் வச்சு போலி ரெடி பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கையில் எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி தட்டி பாருங்கள். தோசை தவாவில் ஒன்று நாம் சுட்டு எடுத்துட்டா சூப்பரான டேஸ்ட்டில் ஸ்வீட் பொட்டேட்டோ போலி ரெடி ஆகிடுங்க. தமிழில் சக்கரை வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த சக்கரை வள்ளிக்கிழங்க வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வெறுந்தாவும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி ரெசிபி செஞ்சும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடகடன்னு சூப்பரான டேஸ்ட்டில் கொஞ்ச நேரத்தில் ஸ்வீட் பொட்டேட்டோ போலி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சகஸ்ரா மஞ்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ கண்டினியூவாக பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.